இங்க தசராவோட கடைசி நாள் அன்னைக்கு தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லா ஆபீசர்ஸுமே அவங்க யூஸ் பண்ற பொருட்களை வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க. இந்த நேரம் கமிஷனருமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக கால் பண்றாரு, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரம் அங்க ஒர்க் பண்ற லேடி கான்ஸ்டபிளான மாசாணிங்கிற ஒரு பொண்ணுக்கு கமிஷனர் கால் பண்ண, அவளுமே ஏதோ ஒரு அர்ஜென்ட்ங்கறனால தான் கமிஷனரே நமக்கு கால் பண்றாருன்னு கால் அட்டெண்ட் பண்ணிடுறா. உடனே கமிஷனருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஸ்பெக்டர் போய் கொடுன்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் கமிஷனருமே பந்தோஸ்துக்கு ஒரு டீம் அனுப்பி வை, இது மட்டும் இல்லாம புது ஏசிபி அங்கதான் போஸ்டிங் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வராரு, அவருக்கான ஒரு இடத்த ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் அந்த வேலையை மாசாணிட்ட கொடுக்குறாரு. இந்த நேரம் மாசாணிக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது. மாசாணியை பொறுத்த வரைக்கும் அவ சின்ன வயசுல இருந்து அவ எந்த விஷயத்தை நினைக்கிறாளோ அது உடனே நடந்துரும் போல. அப்படியே கட் பண்ணா டேவிட்னு ஒருத்தன் ஒரு லாட்ஜுக்கு வந்து ரூம் கேக்குறான். அப்ப அந்த மேனேஜருமே ஐடி கொடுங்கன்னு கேட்க, அதுக்கு அவனுமே ஐடி காலையில தரேன், இப்ப அந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே ரூமையும் கொடுத்துறாரு. இந்த டேவிட் அவன் கையில கன் வச்சிருக்கிறத பார்த்துட்டு அங்க வேலை பார்க்குற சின்ன பையன் பயந்து போறான். டேவிட் வரும்போது அந்த சின்ன பையன் அம்மா உடம்பு சரியில்லைன்னு மேனேஜர்ட்ட காசு கேட்டிருப்பான். அவர் தரமாட்டேன்னு சொன்னதை பார்த்து டேவிட்டுமே இப்ப அவனுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்றான். இன்னொரு பக்கம் மாசாணியும் அவளுக்கு தோணுன விஷயத்தை நினைச்சு பயத்துல அம்மனை பாக்குறதுக்காக வர்றா. அப்ப அந்த இடத்துல அவளுக்கு தோணுன அமானுஷ விஷயங்கள் எல்லாமே தெளிவான விஷுவலா தெரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இவ ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதிக்குள்ள அடுத்தடுத்து 3 தலைகள் உடம்பு இல்லாம கிடைக்க போறதுங்கறத இவ பாக்குறா. அதை பார்த்த உடனே மிரண்டு போய் இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு அவ கூட ஒர்க் பண்ற கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. அவருமே அதை கேட்டுட்டு இப்ப எதையும் நினைக்காம வீட்டுக்கு போ, அடுத்து வரது அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த விஷயத்தை அவருமே இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்ல, இப்ப இன்ஸ்பெக்டருமே அந்த பொண்ணு நினைக்கிறதெல்லாம் கரெக்டா நடக்குமேயா, என்ன நடக்க போதுன்னு தெரியலையேன்னு பயப்படுறாரு. டே கட் பண்ணா சந்திராமன் ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட கட்ட பஞ்சாயத்து ரவுடி தொழில இவங்க தான் பாத்துருக்காங்க. இந்த நேரம் அங்க ஒரு பையன் வந்து உங்க கணவரை கொன்ன ராஜேந்திரனோட தலையை உங்க 2 பசங்களும் வெட்டி கையில வச்சிருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட சந்திராமாவும் அப்பாவை கொன்னவன பழி வாங்கிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்க போனா அந்த சந்திராமாவோட பசங்க 2 பேரும் இந்த ராஜேந்திரனோட தலையை கையில வச்சுட்டு நிக்கிறாங்க. அதை பார்த்த சந்திராமா இனிமே எனக்கு அப்புறம் என் பசங்க தாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு வெட்டின தலையோட ஸ்டேஷன் போய் என் பசங்க தான் ராஜேந்திரனோட தலையை வெட்டினாங்க, கேஸ் போடுங்கன்னு போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பெரிய தம்பிங்கிற ஒரு பொலிட்டீஷியன் அங்க வராரு. இவர் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கிற ரைட் ஹேண்டா தான் அந்த ராஜேந்திரன் இருந்திருக்கான். இப்ப அவனை கொன்னனால அவருமே வந்து பிரச்சனை பண்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் தான் புதிய ஏசிபி வராரு, இப்போதைக்கு பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் குப்பைக்கடங்கல இன்னொரு தலையும் உடம்பு இல்லாம கிடைச்சிருக்குங்கிற தகவல் இன்ஸ்பெக்டருக்கு கிடைக்க அவருமே ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறாரு. அப்ப அங்க வந்த மோப்பனாயுமே தலையை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வேமா ஒரு இடத்துக்கு கிளம்பி போகுது. எங்கன்னு பார்த்தா அந்த டேவிட் ஒரு லாட்ஜில தங்கி இருந்தான்ல அந்த லாட்ஜுக்கு தான் வந்திருக்கு. அங்க வந்து இன்ஸ்பெக்டருமே மேனேஜர்ட்ட விசாரிக்க, இந்த நாயுமே நேரா டேவிட்டோட ரூமுக்கு போய் கத்திட்டு அடுத்ததா டேவிட் ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பூட்ன ரூமை பார்த்து குலைச்சிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் டேவிட் பார்த்துட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டருமே இந்த லாட்ஜில தங்கி இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கணும்னு ஸ்டேஷன் கூப்பிடுறாரு. டேவிட்டுமே அவன் போகும்போது அவனோட கண்ணை டஸ்ட்பின்ல போட்டு அந்த சின்ன பையனை எடுத்து வைன்னு சிக்னல் காமிச்சிட்டு போறான். ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டருமே எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த டேவிட்டை பார்த்துட்டு என்னோட ஐடியா கொடுன்னு கேட்க, அப்ப அந்த மேனேஜருமே இவர் ஐடி கொடுக்கல, அப்புறமா தாரேன்னு சொன்னாரு, இப்ப வரைக்கும் அவர் கொடுக்கலங்கிற விஷயத்தை ஷேர் பண்றான். அப்ப அங்க இருந்த கான்ஸ்டபிளுமே எனக்கு என்னவோ இவன் மேல தான் டவுட் இருக்குன்னு சொல்ல இன்ஸ்பெக்டருமே அந்த டேவிட் அடிச்சு விசாரிக்க சொல்றாரு. அப்ப அங்க புதுசா வர ஏசிபி பத்தின டீடைல்ல ஒரு ஃபேக்ஸ் வருது. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு மாசாணியுமே இன்ஸ்பெக்டர் சொல்ல, இந்த பக்கம் அந்த சின்ன பையனுமே கன் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் வந்து கூட்டு போறாரு. சொல்ல அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வர இருந்த ஏசிபி இந்த டேவிட்ங்கிற வெற்றிமாறன் தான். டியூட்டில சேர்றதுக்கு முன்னாடி எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கணும் தான் டேவிட்ங்கிற பேர்ல இங்க வந்திருக்கான். அப்ப எல்லார்கிட்டையும் தன்னை அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது மாசாணி அவளுக்கு தோணுன 3 தலைகளை வரைஞ்சிட்டு இருக்கா. அதே இந்த வெற்றியுமே பார்த்துட்டு 3 தலை வரைஞ்சிருக்க, 2 தலை கிடைச்சிருச்சு, இன்னொரு தலை எங்கன்னு கேட்க இவளுமே தெரியலன்னு சொல்றா. அப்ப அந்த ஐஸ் கம்பெனில இருந்து ஒரு ட்ரை சைக்கிள் ஐஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது தெரியாம பைக்ல வந்த ஒருத்தன் அந்த வண்டியை மோத அதுல இருந்து ஐஸ் பெட்டியில இருந்து ஒரு பொண்ணோட தலை விழுது. அது மூலமா மாசாணியோட விஷுவல்ல தெரிஞ்ச மாதிரி 3 தலையுமே கிடைச்சிருது. இதுல ஒண்ணு இந்த ரவுடி ராஜேந்திரனோடது, இது 2 தலை யாரோடதும் தெரியாம வெற்றி குழப்பத்திலே வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல நிப்பாட்ட சொல்றான். ஆக்சுவலா இந்த வீட்டுல தான் வெற்றி அவனோட ஃபேமிலியோட சின்ன வயசுல வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவனுக்கு மாதங்கிங்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே இருந்திருக்கா. அவ ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நைட்ல ஒரு நாள் படம் பார்க்க போலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. இவனுமே வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு தன்னோட பாட்டி கிட்ட சொல்ல, பாட்டியுமே காசை கொடுத்து நீ போய் பாத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இவனுமே நைட்டு ஃபுல்லா படத்தை பார்த்துட்டு காலையில வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டுல இருந்த எல்லாருமே பாய்சன் சாப்பிட்டு இறந்து கிடக்காங்க. அதை பார்த்த வெற்றியுமே ரொம்பவே கவலைப்பட்டிருக்கான். இது எல்லாத்துக்கும் பணத்துக்காக அவர் சித்தப்பா தான் பண்ணாங்கன்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் தான் அவனை வேற ஊருக்கு அனுப்பி ஒரு ஆசிரமத்துல சேர்த்து நல்லா படிக்க வச்சு இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கான் போல. அவனோட ஊருங்கிறனால தான் வாண்டடா போஸ்டிங் வாங்கி இங்க வந்திருக்கான். அப்படியே கட் பண்ணா சுகுமார் ஒருத்தன் சேட்டு கடைக்கு வந்து கொஞ்சம் நகைகளை கொடுத்துட்டு நகைகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு கேக்குறான். ரொம்ப பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு சேட்டுக்கு சந்தேகம் வந்து திருட்டு நகையும் நினைச்சு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸுமே அந்த இடத்துக்கு வந்து சுகுமார் கொடுத்த நகைகளோட அவனை கையும் களவுமா பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து இந்த நகை யார்கிட்ட இருந்து திருடுன்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த நேரம் வெற்றியுமே ஸ்டேஷனுக்கு வர சுகுமாரோட பட்டி என் பேரை எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான், அவனை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. வெற்றியுமே வந்துட்டு நீ எங்க வேலை பார்க்கறன்னு கேட்க, அவனுமே ஐஸ் ஃபேக்டரியிலன்னு சொன்ன உடனே அந்த ஐஸ் ஃபேக்டரி ஓனருக்கு ஃபோன் பண்ணி மாசாணி வர சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த ஓனருமே வந்த உடனே இந்த சுகுமார் உங்ககிட்ட தான் வேலை பார்க்கறானான்னு கேட்டுட்டு ஆமான்னு சொன்ன உடனே இவன் கையில இந்த நகையெல்லாம் இருந்தது, இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, இது எல்லாமே என்னோட பொண்ணோட நகை, அவளையும் நேத்துல இருந்து காணும்னு சொல்லி சுகுமார் மேல கோவப்படுறாரு. மாசாணியுமே அந்த ஐஸ் பாக்ஸ்ல இருந்து கிடைச்ச தலையை வெரிஃபை பண்றது கூட்டு போனா அது அவரோட பொண்ணு சந்தியாவோட தலை தான் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதை கேட்ட உடனே வெற்றியுமே சுகுமார் அடிச்சு எதுக்கு சந்தியாவை கொலை பண்ணான்னு கேட்க, அதுக்கு அவனுமே நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம் சார், நான் எப்படி சார் கொலை பண்ணிருப்பேன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் சந்தியாவை ஃபேக்டரியில வச்சு பார்க்கும்போதே இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் சந்தியா கிட்ட ஒரு 4 பசங்க லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் தான் சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து இவளை காப்பாத்திருப்பான். இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் சந்தியாக்குமே இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே 2 பேரும் பாக்குறதும் பேசுறதுமா பழகி காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் சந்தியாக்கு கல்யாணம் பண்றதுக்கு அவங்க அப்பா வேற ஒரு பையனை பார்த்துட்டாருன்னு தெரிஞ்சு 2 பேரும் ஊரை விட்டு ஓடிடலான்னு கிளம்பும் போது அங்க போலீஸ்
போலீஸ் செக்கிங்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இப்ப நம்ம போனா மாட்டிக்குவோம், பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டு சுதாகர் வீடு இருக்கு, அங்க போயிட்டு காலையில கிளம்பிடுவோம் அவன் வீட்டுக்கு வராங்க. அவன் என்னடானா சந்தியாவை தப்பான பார்வையில பார்த்துட்டு சரி நீங்க உள்ள படுத்துக்கோங்க நான் வெளியே படுத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். சுகுமாருமே அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சந்தியாக்கு ஆறுதல் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. அதை இந்த சுதாகர் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் சுகுமாருமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஊர்ல இருக்கிற அவனோட ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணி இவன் ஊருக்கு வர்ற விஷயத்தையும் அங்க ஏதாவது வேலை தேடி வைன்னு சொல்றான். நேரம் சந்தியாவுமே வீட்ல இருந்து கொஞ்சம் நகை எடுத்துட்டு வந்திருப்பா போல. எங்க அப்பா என்னோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகை தான், வித்து கிடைக்கிற அமௌண்ட்டை வாங்கிட்டு வா, நமக்கு ஊர்ல செலவுக்கு தேவைப்படும் சொல்லி அனுப்பி வச்சிருக்கா. அதை கொண்டு வந்து சேட்டு கிட்ட கொடுக்கும்போது தான் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். அப்படியே அவனோட ஃப்ரெண்டு சுதாகர் நம்பரை வாங்கி கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன சுகுமார கஸ்டடியில வச்சுட்டு வெற்றியுமே மாசாணி கிட்ட இவன் சொன்னது உண்மையான்னு கண்டுபிடிக்க அந்த ஏரியா சிசிடிவியும் அவனோட ஃப்ரெண்டு சுதாகர் வீட்டையும் செக் பண்ண சொல்லி அனுப்புறான். ஒரு பக்கம் அந்த ரவுடி ராஜேந்திர வீட்டுக்கு அந்த பொலிட்டீஷியனான பெரிய தம்பி விசாரிக்கிறதுக்காக வரும்போது அவனோட மனைவியும் மச்சானும் ரொம்ப கவலையா பேசுறாங்க. அதை பார்த்து அவனுமே இதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பசங்களையும் ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்றான். வெற்றியுமே அந்த ஐஸ் ஃபேக்டரியில வந்து செக் பண்ணிட்டு சுகுமார பத்தி விசாரிச்சா எல்லாருமே நல்ல விதமா தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் மாசாணியுமே அந்த ஃப்ரெண்டு சுதாகர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க வீட்ல யாருமே இல்ல, ஆனா இறந்த சந்தியாவோட பேக் அங்க இருக்கு. இந்த ஏரியா சிசிடிவியை செக் பண்ணும்போதும் சுதாகர் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த சந்தியா யாரையோ பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு அங்க இருந்து ஓடி போயிருக்கா. அந்த நேரம் அந்த இடத்துக்கு யார் வந்தாங்கறத இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு குமார் மேல தப்பு இருக்கிற மாதிரி தெரியலன்னு அவன் கைவிலங்க கழட்டிறாங்க. அந்த இடத்துக்கு மாதங்கிங்கிற ஒரு சோசியல் வெல்ஃபேர் லாயர் அங்க வந்து சுகுமாரோட கேஸ் எடுத்து அவனை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நேரா வெற்றி கிட்ட வந்து சுகுமார்னு ஒருத்தர விசாரணை கைதியா கூட்டு வந்து அவனை அடிச்சு டார்ச்சர் பண்றீங்கன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அவனோட லாயர் தான் நானு, அவனை இப்ப நான் பார்க்கணும்னு சொல்ல அவனை கூட்டு வந்து காட்டுறாங்க. அவன் அடி வாங்கி இருக்கிறத பார்த்துட்டு மாதங்கி ரொம்ப கோவமா வெற்றி கிட்ட பேச அதுக்கு வெற்றியுமே நீங்க எதனாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அப்பதான் அவளோட விசிட்டிங் கார்டை பார்க்கும்போது அவ பேர் மாதங்கின்னு தெரிய வருது. அதை பார்த்த உடனே வெற்றிக்குமே அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மாதங்கியோட ஞாபகம் வருது. ஒருவேளை அது இவளாதான் இருக்குமோன்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். பார்த்த மாசாணியுமே வெற்றி சாருக்கு சிரிக்கலாம் தெரியுமான்னு பக்கத்துல சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அத்தனை வெற்றியுமே இந்த சந்திராவோட பசங்களை ராஜேந்திரன் கொலை பண்ண ஸ்பாட்டு கூட்டு வந்து இப்படிடா கொலை பண்ணீங்க செஞ்சு காட்டுங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் முன்னுக்கு பின்னும் முரணா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வெற்றியுமே கொலை பண்ணது நீங்க தானா, அவனோட உடம்பு எங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பதிலே இல்ல. அப்பவே வெற்றிக்கு இவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணல, யாரோ பண்ண கொலைக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து சரணடைஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த விஷயத்தை கமிஷனர் சொல்ல அவருமே செமஷாக்காயிராரு. அதுக்கு அவருமே இந்த 3 கேஸையும் நீ பாக்குறதுக்கு கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது, இதுக்காக தான் ஒரு ட்ரைனிங் ஏசிபியை நான் இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன், அவன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொல்ல அப்பதான் அர்ஜுனுங்கிற ஒரு ட்ரைனிங் ஏசிபி அங்க சார்ஜ் எடுக்க வரான். அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாவும் சோசியல் மீடியால ரொம்ப பிரபலமான ஆள் போல. இவன் கண்டுபிடிக்கிற எல்லா கேஸையுமே இன்ஸ்டால போஸ்ட் பண்ணி நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான் போல. மிஸ்டருமே வந்து எப்படியாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாரத்துல இந்த கேஸை முடிக்கும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப அந்த அர்ஜுனுமே வெற்றி கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா இந்த கேஸ் முடியாது, எனக்குன்னு தனியா ஒரு கேஸை கொடுத்துரு, நான் அதை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கறான். இதுக்கு வெற்றியுமே சரின்னு சொல்லிட்டு 3 தலைகளோட கேஸ் ஃபைலையுமே அர்ஜுன்ட்ட கொடுக்க அர்ஜுனுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு ராஜேந்திரனோட கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு கேபினை கொடுத்துட்டு எனக்குன்னு ஒரு டீமை கொடுத்துரு, அதுக்கப்புறம் அவங்கள நான் லீட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல உடனே வெற்றியுமே மாசாணி கிட்ட நம்ம ஸ்டேஷன்ல பாதி பேரை கூப்பிட்டுக்கோங்க, இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு அர்ஜுனோட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அடுத்த நாள் வெற்றிக்கு சடனா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. குப்பம்பேட்ல கிடைச்ச தலையை ஸ்மெல் பண்ண நாய் லாட்ஜில வெற்றி தங்கியிருந்த ரூமுக்கு ஆப்போசிட் ரூமை பார்த்து குலைச்சிருக்கோம். அத ஒரு டென்ஷன்ல வெற்றி மறந்துருப்பான். இப்ப அது ஞாபகம் வந்து வேமா லாட்ஜுக்கு போறான். இந்த ரூம்ல தங்கியிருந்தவங்களோட டீடைல பார்த்தா ஃபேக்கா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு யாரும் வராதனால அந்த ரூமை போய் செக் பண்றான். கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இங்க வேலை பார்க்குற சின்ன பையன் இந்த ரூம்ல தங்கியிருந்தவங்கள பத்தி உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க அவனுமே ஹஸ்பண்டோட ஒய்ஃப் தான் தங்கியிருந்தாங்க, அவங்க ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது 12 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இங்க வரோம், அம்மாவும் அப்பாவும் நம்மள ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம் பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன்னு சொல்றான். இந்த பக்கம் அர்ஜுனுமே இந்த ராஜேந்திர கேஸுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற இந்த பொலிட்டீஷியன் பெரிய தம்பி வீட்டுக்கு வரான். அப்படி வந்தது இந்த பெரிய தம்பியோட பொண்ணான பிரியா பாக்குறா. பிரியா அர்ஜுனோட பெரிய ஃபேன் போல, இவன் மேல கொஞ்சம் கிரஷும் இருக்கறனால உங்க அப்பா கிட்ட வந்து அர்ஜுன் எவ்வளவு ஃபேமஸ் ஆனவன்னு சொல்றா. உடனே அவருமே வாங்க தம்பி உட்காருங்கன்னு சொல்ல அதுக்கு அர்ஜுனுமே நான் அதுக்காகலாம் வரல, ராஜேந்திர கேஸை நான் தான் எடுத்திருக்கேன், இனிமே நீங்க இதுல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்றான். அப்படியே அவன் கிளம்பும் போது இந்த பிரியாவுமே நான் உங்க பெரிய ஃபேன் சொல்லி செல்ஃபிலாம் எடுத்துட்டு அனுப்பி வைக்கிறா. இந்த பெரிய தம்பியுமே யாரு என்ன சொன்னாலும் நம்ம நினைச்சதை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் வெற்றியுமே 12 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணுங்க, அது நம்மளோட கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வெற்றியுமே புது வீட்டுக்கு குடியேறலான்னு போனா அது அந்த வக்கீல் மாதங்கி வீட்டுக்கு மேல் போர்ஷனா இருக்கு. அப்ப மாதங்கியுமே வந்து நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க, உடனே வெக்கேட் பண்ணீங்கன்னு சொல்ல அதுக்கு வெற்றியுமே நானும் காசு கொடுத்திருக்கேன், ஓனர் சொல்லட்டும் கிளம்புறேன்னு சொல்றான். உடனே அவ ஓனரை கூப்பிட்டு பேச ஓனருமே அவரும் உங்களை மாதிரி தான் தங்கி இருக்காரு, வெக்கேட் பண்ணலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு மாதங்கியுமே உன்னை எப்படியாவது வெக்கேட் பண்ண வைக்கிறேன் பாருன்னு சேலஞ்ச் பண்றா. அப்படியே கட் பண்ண அந்த அர்ஜுன் ராஜேந்திர வீட்டுக்கு விசாரிக்கலான்னு வந்தா ராஜேந்திரனோட மனைவி அந்த பசங்க செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல சார், என்னோட கணவர் வந்தாலே பயந்து ஓடுற சின்ன பசங்க சார் அவங்க, அதனால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு உடம்பு எப்படியாவது மீட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அந்த சந்திராமா வீட்டுக்கு வந்துமே விசாரிச்சுட்டு போறான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அர்ஜுனுக்குமே அந்த 2 பசங்களும் கொலை பண்ணலனும், யாரோ பண்ண கொலைக்கு இவங்க தான் பண்ணதா சொல்லி ஊருக்குள்ள பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு தான் இந்த கேஸை வாங்கியிருக்காங்கன்னு சொல்றான். அடுத்ததா சீரியல் ஆக்டர் காஞ்சி
காஞ்சனாங்கிற ஒருத்தங்களுக்கும் இந்த ராஜேந்திரனுக்கும் தொடர்பு இருக்கு. அவங்களுக்காக ஒரு வீட்டையே எழுதி வச்சிருக்கான் போல. அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு அர்ஜுன் காஞ்சனா வீட்டுக்கு வரான். அப்பதான் காஞ்சனாவுமே ஒரு விஷயத்தை ஷேர் பண்றா. ராஜேந்திரன் அவன் பூட்டி வச்சிருந்த வீட்டை சீரியலுக்கு ரெண்டலுக்கு கொடுத்திருக்கான். அப்ப இந்த காஞ்சனா ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தது தெரியாம அவளோட ரூமுக்குள்ள வந்துடுறான். வந்துட்டு அவளை பார்த்த உடனே ரொம்பவுமே இவனுக்கு பிடிச்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் அவ நடிக்க போன எல்லா இடத்துக்குமே இவனுமே போயிருக்கான். ஒரு நாள் ராஜேந்திரனுமே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, உன் குடும்ப கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவளுமே சரின்னு ஏத்துக்கிட்டு அவன் கூட வாழ ஆரம்பிச்சிருக்கா. இந்த விஷயத்துல அவ சொன்ன உடனே அர்ஜுனுமே மாசாணிய ரூம்ல போய் செக் பண்ண சொல்றா. மாசாணியுமே ரூம் எல்லாம் செக் பண்ணும்போது அவளுக்கு கட்டிலுக்கு கீழே ஒரு வாள் கிடைக்குது. இந்த விஷயத்த உடனே அர்ஜுனை கூப்பிட்டு சொல்ல இந்த வாள் யாரோடதுன்னு காஞ்சனாட்ட கேட்டா இது ராஜேந்திரனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிறந்தநாளுக்கு கொடுத்ததுன்னு சொல்லி போட்டோ காமிக்கிறா. உடனே அதை எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு நான் சொல்ற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நீங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே அன்னைக்கு நைட்டு மாதங்கி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவ வாதாடி ஜெயிலுக்கு அனுப்பின 2 பேர் வெளியே வந்து அவளை கொல்ல ட்ரை பண்றாங்க. அந்த நேரம் அந்த இடத்துக்கு வெற்றி வந்தது அந்த 2 பேரையும் அடிச்சு போட்டு மாதங்கியை காப்பாத்துறான். அது மூலமா வெற்றி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் மாதங்கிக்கு வந்து வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறா. நேத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு சாப்பாடு ரெடி பண்ண போகும்போது அந்த நேரம் வெற்றியுமே அவளோட ஸ்கூல் போட்டோவை பார்த்துட்டு இவாதான் அவனோட சின்ன வயசு கேர்ள் ஃபிரெண்ட் மாதங்கிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஆனா அதை பத்தி அவகிட்ட எதையும் ஷேர் பண்ணாம சாப்பிட்டங்கிறது கிளம்பிடுறா. அர்ஜுனுக்கு இந்த பொலிட்டீஷியன் பெரிய தம்பியோட பொண்ணு பிரியா கால் பண்ணி உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறா. அவ என்ன சொல்றான்னா ராஜேந்திரன் கேஸ்ல நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற சந்திராமாவோட பசங்க 2 பேரையும் அவங்கள கோர்ட்டு கூட்டு போற வழியில கொலை பண்றதுக்கு எங்க அப்பாவும் அவரோட தம்பியும் பிளான் பண்ணி இருக்கிற விஷயத்த சொல்றா. அதை கேட்ட அர்ஜுனுமே உங்க அப்பா தப்பு பண்றாருன்னு தெரிஞ்சுமே அவர் கூட நிக்காம இருக்கல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம், நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் காஞ்சனாவுமே ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயத்திலே இருக்கா. அடுத்த நாள் மாசாணிக்குமே அந்த ஐஸ் ஃபேக்டரியில ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோன்னு அவளுக்கு எப்பவும் வர்ற மாதிரி விஷுவல்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த அங்க இருக்கிற கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் எதுவும் எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறமா வெற்றி சார்ட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஐஸ் ஃபேக்டரியை பாக்குறதுக்கு 2 பேருமே கிளம்பி வராங்க. இந்த நேரம் மாசாணியுமே எல்லாருமே செக் பண்ணணும்னு ஐஸ் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிற ரூமையுமே போய் பாக்குறா. அந்த மேலோட்டமா பார்த்துட்டு பெருசா ஒண்ணும் கிடைக்கலன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஆனாலும் அந்த விஷுவல் வந்துமே எதுவுமே கிடைக்கலையேன்னு குழப்பத்துல தான் போறா. அப்பதான் ஸ்டோரேஜ் ரூம்குள்ள ஒரு தலையில்லாத உடம்ப பதப்படுத்தி வச்சிருக்காங்கிறத காட்டுறாங்க. அடுத்த ஸ்டேஷனுக்கு ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டான்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. அவனை கொண்டு வந்து இந்த சுகுமாரோட லாக்கப்ல போட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் சுகுமாரை கொல்றதுக்கு தான் யாரோ சொல்லி பெட்டி கேஸ் வாங்கிட்டு உள்ள வந்திருக்கான். அப்படியே அவன் சுகுமாரை கொல்லலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு வெற்றி வந்து யார் நீ இவனை எதுக்காக இந்த லாக்கப்ல வச்சிருக்கீங்க, இவனை தனியா வைங்கன்னு சுகுமாரை வேற லாக்கப்புக்கு மாத்திடுறாங்க. அப்படி கட் பண்ண அந்த பொலிட்டிஷியன் பெரிய தம்பி அந்த 2 பசங்களையும் கோர்ட்டுக்கு போற வழியில போறதுக்கு ஒரு ரவுடியை ஹையர் பண்ணி பிசர் இல்லாம அதை செஞ்சு முடின்னு சொல்லி அனுப்புறான். அப்பதான் வெற்றியுமே 12 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனவங்களோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் லிஸ்ட் எடுத்தாங்கல்ல, அதுல எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கடைசியா ஒருத்தங்க வீட்டுக்கு வரான். அந்த வீட்டுல இருக்கவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக பழனி போயிருக்காங்கன்னு தெரிய வர சரி அவங்க வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்க சொல்லுங்கன்னு பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே ஸ்டேஷன் வந்து அந்த சந்திராமா என் பசங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சும் பசங்களை கோர்ட்டு கூட்டு போகாம இந்த போலீஸ் ஏதோ பிளான் பண்றாங்கன்னு மீடியா கிட்ட பேசிட்டு இருக்கா. அதனால வெற்றியுமே இதுக்கு மேல அவங்க இங்க வச்சிருக்க வேண்டாம், கோர்ட்ல சப்மிட் பண்ணிடலான்னு குமாரையும் கூட்டிட்டு கிளம்பும் போது அந்த இடத்துக்கு அர்ஜுன் வந்து ஒரு புரோட்டோகால்காக 2 பேரும் அவங்க அக்யூஸ்ட மாத்தி கோர்ட்டு கூட்டு போவோம்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா பிரியா சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சுதான் இவன் இப்படி மாத்தி கூட்டு போயிட்டு இருக்கான். ஆனா பெரிய தம்பியோட ஆட்களுக்கு அந்த 2 பசங்களும் வெற்றி கூட தான் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு அவனை ஃபாலோ பண்றாங்க. இந்த பக்கம் அர்ஜுனுமே மாசாணி கிட்ட நானும் வெற்றியும் ஒரே பேட்ச்மெட் தான், ஜூனியர் அவ சீனியர் தான், நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனை வந்து அப்படியே பிரிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வெற்றியோட வண்டியை ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு அர்ஜுனுமே அங்க கிளம்பி போறான். இந்த பக்கம் வெற்றியோட ஜீப்பை வழிமறைச்சு அந்த 4 பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெற்றியுமே அவனால முடிஞ்ச அளவு எல்லாரையும் தடுத்து சண்டை போடுறான். கட்டத்துல வந்தவங்க எல்லாரும் அந்த பசங்களை கொலை பண்ணலான்னு போகும்போது வெற்றியுமே வேற வழி இல்லாம எல்லாரையும் ஷூட் பண்ணி என்கவுண்டர்ல போட்டுறான். அந்த நேரம் கரெக்டா அந்த இடத்துக்கு அர்ஜுனுமே வந்து வெற்றியை காப்பாத்த வந்துடுறான். அந்த ஒரு பிரச்சனையில அர்ஜுன் கூட்டு வந்த சுகுமாரை மிஸ் பண்ணிடுறாங்க. இவனுமே இவங்க சண்டையில டைவர்ட் ஆயிருக்கும் போது கரெக்டான சமயம் பார்த்து தப்பிச்சு போயிருக்கான். இதனால வெற்றியுமே ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுறான். அந்த இடத்துக்கு வந்த கமிஷனருமே யாரை கேட்டு 3 பேரை ஷூட் பண்ண, ஹியூமன் ரைட்ஸ்ல இதுக்கான வர பிரச்சனையை நீ தான் ஃபேஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம சுகுமாரையுமே தப்பிக்க விட்டுருக்கீங்க, இப்படி நீங்க பண்றதுக்கு தான் உங்க 2 பேரையும் இந்த கேஸ்ல போட்டேனா அப்படின்னு சரமாரியா திட்டி விட்டுட்டு இன்னும் 2 நாள்ல உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நீங்க கண்டுபிடிக்கலன்னா இந்த கேஸ் சிபிஐக்கு போயிரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அர்ஜுனுமே வெற்றி கிட்ட நான் மாத்தி கூட்டு போற பிளான சொன்னனால தான் இப்படி ஆயிருச்சு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். இன்னொரு பக்கம் சந்தியாவோட அப்பா தான் சுகுமார கொல்றதுக்கு லாக்கப்குள்ள ஆள் அனுப்பியிருக்காரு. இந்த வேலை நடக்கலன்னு ஆட்களை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண அர்ஜுனுமே பொலிட்டீஷியன் பெரிய தம்பி வீட்டுக்கு வந்து அப்பவே உங்களுக்கு வார்ன் பண்ண என்னோட வழியில குறுக்க வராதீங்கன்னு, அப்புறம் எதுக்கு அந்த 2 பசங்களை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனீங்கன்னு கேட்க அதுக்கு பெரிய தம்பியுமே நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல, அந்த பசங்களை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனேன்னு உங்ககிட்ட எதுவும் ஆதாரம் இருக்கான்னு கேட்க அர்ஜுனுமே இறந்தவன் எப்படி உங்களை காட்டி கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா, உங்க சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சனாலதான் அந்த 2 பசங்களையும் நாங்க காப்பாத்தணும், இனிமேல் இது மாதிரி பண்ணீங்கன்னா அடுத்த தடவை பேசிட்டு இருக்க மாட்டேன்னு மிரட்டிட்டு போயிடறான். எல்லாம் கேட்ட பிரியாவுமே அர்ஜுன் கிட்ட கொஞ்ச நேரத்துல நீங்க என்ன மாட்டி விட்டுறீங்களோன்னு பயந்துட்டேன்னு சொல்ல அர்ஜுனுமே அப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கட் பண்ணா சுகுமாரோட ஃப்ரெண்ட் சுதாகர் தான் சந்தியா கிட்ட தப்பா நடந்துக்கு போய் அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையில தான் சந்தியா இறந்த மாதிரி சுகுமாருக்கு கனவு வருது. அவனுக்கு எதுக்காக அப்படி தோணுதுன்னா ஸ்டார்டிங் அவன் வீட்டுக்கு வரும்போதே அவன் சந்தியாவை தப்பா பார்த்திருப்பான். அதனால அவன் மேல இவனுக்கு சந்தேகம் வருது. சுகுமாரோட பாட்டிய மாதங்கி அவளோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறா. தென்னர சுகுமாருமே மாதங்கி கால் பண்ண உடனே அவன் அந்த விஷயத்தை வெற்றிக்கு மெசேஜ் பண்ணி கீழே வர சொல்றா. அப்ப மாதங்கியுமே நீ பண்றது தப்பு, உடனே வந்து சரணடைஞ்சிட்டு சொல்ல சுகுமாருமே என்னோட பாட்டியை நீங்க நல்லா பாத்துக்கோங்கக்கா, சந்தியாவை கொலை பண்ணது சுதாகர்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அவனை கண்டுபிடிச்சிட்டு நானே வந்து சரணடைஞ்சிடுறேன்னு போனை கட் பண்ணிட்டு கிளம்பிடுறான்.
சொல்லிடுறான். பேசின நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அவன் வேற ஒருத்தட்ட போன் வாங்கி பேசிட்டு கிளம்பிட்டான்னு தெரிய வருது. இந்த பக்கம் அர்ஜுனுமே அந்த 2 பசங்க கிட்ட நீங்க பண்ணாத அந்த கொலைக்கு இதுக்காக உங்க உயிரை பணைய வைக்கிறீங்க, எப்படியோ உங்களை காப்பாத்திட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்லாம் எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பயத்துல உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கால் பண்ணி உங்க அப்பாவை கொலை பண்ண ராஜேந்திரனோட தலை என்கிட்ட தான் இருக்கு, நான் சொல்ற இடத்துக்கு வந்து 10 லட்சத்தை கொடுத்துட்டு தலையை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கான். அவனுங்களும் அவன் சொன்ன மாதிரியே பணத்தை கொடுத்துட்டு தலையை வாங்கினதா ஒத்துக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு கால் பண்ணவனோட நம்பரை வாங்கி கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே அந்த நம்பர் கடைசியா இருந்த லொகேஷனை செக் பண்ணா அது அந்த சீரியல் ஆக்டர் காஞ்சனாவோட வீட்டை காட்டுது. உடனே காஞ்சனா கூட்டு வந்து எதுக்காக ராஜேந்திரனை கொலை பண்ணன்னு கேட்டா இதுக்காக சார் அவர் கொலை பண்ணணும், நீங்க கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு என்ன மாட்டி விட பாக்குறீங்கன்னு சொல்ல இந்த நேரம் மாசாணியுமே நீ பண்ண எல்லா தப்பும் தெரிஞ்சு போச்சு, நீயா ஒழுங்கா ஒத்துக்கோன்னா அவளை அடிச்சு விசாரிக்கும் போது ஒரு கட்டத்துல அவளுமே வழி தாங்க முடியாம நான் உண்மையை சொல்றேன்னு ஒத்துக்கிறா. அப்பதான் ராஜேந்திரனை பத்தின ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த ராஜேந்திரன் இவளை பார்க்க வரும்போதெல்லாம் சீரியல்ல நீ எப்படி மேக்கப் போறியோ அதே மாதிரியே கிளம்பி இருக்க சொல்லியிருக்கான். இவளுமே அதே மாதிரி கிளம்பி அவனை நெருங்கி போகும்போது அவனோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. இவளுமே என்னாச்சுன்னு கேட்க அப்பதான் அவனுமே என்னோட சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, இதுல இருந்து என்னால பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கான். அடுத்த நாள் அந்த ஏரியால குல்ஃபி விக்கிற ரமேஷ்ங்கிற ஒரு பையன் ராஜேந்திரன் வந்தா கொடுத்துருங்கன்னு கொஞ்சம் குல்ஃபியை கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டு உள்ள போறான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பும் போது இந்த காஞ்சனாவுமே அந்த குல்ஃபில என்னடா கலந்து கொடுக்குற, நைட் ஃபுல்லா இருந்தாலும் என்ன தூங்க விடாம என்ன பாத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள எதுவும் நடக்கலங்கிற விஷயம் ரமேஷ்க்கு புரிய வருது. அப்பதான் காஞ்சனாவுமே நீ கொடுக்குற குல்ஃபில பாய்சன் கலந்து கொடுத்துறேன், ஒரு உதவி மட்டும் பண்ணு, உனக்கு எவ்வளவு பணம்னாலும் தரேன்னு சொல்ல அதுக்கு அவனுமே எனக்கு பணமெல்லாம் வேண்டாம், ராஜேந்திரன் உங்களை பத்தி சொல்ல என் மனசுல ஆசை வந்துருச்சு, நீங்க என் கூட இருப்பீங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்காக எத்தனை கொலைனாலும் பண்றேன்னு சொல்றான். அப்ப காஞ்சனாவுமே அவளோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக இந்த ரமேஷ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிச்சிருக்கா. எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப அந்த ரமேஷ் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல அர்ஜுனுமே அவளை கஸ்டடியில வச்சுட்டு அந்த ஏரியால இருக்கிற எல்லா குல்ஃபி ஆள்கிட்டையும் ரமேஷ் எங்கன்னு விசாரிக்கிறான். அவங்க எல்லாருமே ரமேஷ் எங்க இருப்பான்னு தெரியாதுனோ ஒருத்த மட்டும் தான் சொந்தமா வண்டி வச்சு ராஜேந்திரனுக்கு குல்ஃபில ட்ரக்ஸை கலந்து கொடுப்பாங்கிற விஷயத்த சொல்றாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சு முடிக்க லேட் நைட் ஆனால பக்கத்துல எதுவும் ஹோட்டல் இருக்கான்னு பாருங்கன்னு அர்ஜுன் சொல்ல இப்ப மாசாணியுமே பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, வாங்க சார் சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லி கூட்டு போறா. அங்க அந்த மாசாணி ஒரு மரத்தோட வேற தான் கடவுளா வழிபட்டு இருக்கா. அதை பத்தி அர்ஜுன் கேட்கும்போது உங்க கிராமத்துல நிலசரி வராம இந்த மரம் தான் காப்பாத்திட்டு இருக்கு போல, அதனாலதான் அந்த மரத்தோட வேற கடவுளா வணங்கிட்டு இருக்கோன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இவங்க கிராமத்துல இவ தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு சொல்ல அர்ஜுனுக்குமே மாசாணி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இந்த பக்கம் சுகுமாருமே அவனோட ஃப்ரெண்டு சுதாகரை கண்டுபிடிச்சு எதுக்கடா சந்தியாவை கொலை பண்ணன்னு கேட்க அதுக்கு அவனுமே நான் கொலை பண்ணலன்னு சுகுமார் தலையில பலமா அடிச்சுட்டு ஓடிடுறான். இந்த விஷயம் வெற்றிக்கு தெரிய வர அவன் மாதங்கிட்ட சொல்லி கூட்டு வரான். போய் பார்த்தா சுகுமாருமே நிறைய பிளட் லாஸ் ஆகி மயக்க நிலையில இருக்கான். உடனே அவன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வெற்றி தான் பிளட் கொடுத்து காப்பாத்துறான். எப்ப இவனுக்கு கான்சியஸ் வந்தாலும் உடனே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பக்கம் அர்ஜுனுமே காஞ்சனா வீட்டுக்கு போக சொல்லிட்டு மப்டியில ஒரு போலீஸை வெளியே நிப்பாட்டுறான். நேரம் காஞ்சனாவை பார்க்க ரமேஷ் வந்துட்டு உன்னை போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன், என்ன மாட்டி விட்டுட்டு வேற ஒருத்தையும் கூட நீ சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியான்னு கேட்ட காஞ்சனாவுமே கோவத்துல சப்புன்னு அரைஞ்சிடறா. நேரம் ரமேஷ் வந்திருக்காங்கிற விஷயம் தெரிய வந்து அர்ஜுனுமே அவங்க 2 பேரையும் கைகளவுமா பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் இந்த ரமேஷ்மே ஒரு விஷயத்தை ஷேர் பண்றான். இந்த சந்திராமாவோட 2 பசங்களும் பார்ல உட்காந்து ராஜேந்திரனை எப்படியாவது கொல்லணும்னு பேசிட்டு இருந்தது அந்த ரமேஷ் கேட்டிருக்கான். அதான் ஒரு நாள் இந்த ராஜேந்திரனுமே குல்ஃபி வாங்குறதுக்காக இந்த ரமேஷை பார்க்க வர இதுதான் நல்ல சமயம்னு மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கிற குல்ஃபியை அவனுக்கு கொடுத்திருக்கான். அவன் கொஞ்சம் மயக்கமான நிலையில அவனை எப்படியாவது கொன்றணும்னு இந்த ரமேஷ் கீழ இருந்த துண்டை வச்சு அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது அவன் கொஞ்சம் உசாராகி இவன் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த பயத்துல இந்த ரமேஷ் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ராஜேந்திரனோட மச்சான் வந்து எங்க அக்காக்கு துரோகம் பண்ணிட்டு காஞ்சனாங்கிற ஒரு பொண்ணோட இருக்கியோ அப்படின்னு சொல்லி சரமாரியா வெட்டி கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே பாடியை விட்டுட்டு போனோனே ரமேஷ் வந்து தலையை மட்டும் வெட்டிட்டு காஞ்சனாவை பாக்குறதுக்கு போயிருக்கான். போயிட்டு இனிமே இந்த ராஜேந்திரன் தொல்லை உனக்கு இருக்காது அப்படின்னு வெட்டப்பட்ட தலையை காமிச்சிட்டு இந்த தலையை நான் டிஸ்போஸ் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம வேற ஊருக்கு போய் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கான். அப்பதான் சந்திராமாவோட பசங்க ஞாபகம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு தலையை வாங்கிக்கோங்கன்னு இவன் தான் சொல்லியிருக்கான். எல்லாமே நான் அந்த காஞ்சனா கூட சந்தோஷமா வாழ்றது தான் பண்ணேங்கிறத சொல்றான். அப்புறம் ராஜேந்திரனோட மச்சானையுமே விசாரிச்சுட்டு கமிஷனருக்கு கால் பண்ணி ராஜேந்திரனோட கேஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு அர்ஜுன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் வெற்றியுமே சுகுமாருக்கு எப்ப கான்சியஸ் வந்தாலும் அவனை பாக்குறதுக்காக ஒரு போலீஸை வெளியே நிப்பாட்டிட்டு இவனும் மாதங்கியும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கேப் போட்டு ஒரு பையன் பதட்டமா வெற்றியை தாண்டி போறான். வெற்றியுமே அவனை பார்த்த உடனே இவன் வேமா போயிடுறான். கரெக்டா வெளியில இருந்த போலீஸ்க்கு போன் கால் வந்த நேரமா பார்த்து சுகுமாரோட ரூமுக்குள்ள போய் அவனை கொல்ல ட்ரை பண்றான். இந்த நேரம் வெற்றிக்குமே இந்த கேப் போட்ட பையன் இந்த லாக்கப்புக்கு வந்த பையங்கிறது ஞாபகம் வருது. உடனே மேல வந்து சுகுமாரை கொல்ல விடாம தடுக்கிறான். அப்புறம் அவனை யார் அனுப்புனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் பின்னாடியே ஓடி வரும்போது ஒரு கட்டத்துல அவன் அங்க வந்த வண்டியில மோதி ஸ்பாட்லயே இறந்துறான். அதை பார்த்த வெற்றியுமே கிடைச்ச ஒருத்தனையும் விட்டுட்டோமேன்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் அவனோட போனை செக் பண்ணும்போது சந்தியாவோட அப்பா ஐஸ் ஃபேக்டரியில ஒர்க் பண்ற மேனேஜருக்கு இவன் கண்டினியூஸா போன் பண்ணிருக்கிற விஷயம் தெரிய வருது. உடனே வெற்றியுமே ஃபேக்டரிக்கு போய் சந்தியாவோட அப்பா கிட்ட அவனோட போட்டோ காமிச்சு இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அங்க இருக்கவங்க எல்லாம் இவன் இங்க வேலை பார்த்த மேனேஜரோட ஃப்ரெண்டு, இந்த மேனேஜருமே கொஞ்ச நாள் வேலைக்கு வரலன்னு சொல்றாங்க. வெற்றிக்குமே அவங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு சந்தேகம் வருது. இப்பதான் சந்தியாவோட பாடி கிடைச்சிருச்சுன்னு தகவல் கேட்டு வேமா கிளம்பி போறான். இன்னொரு பக்கம் மாதங்கி வெற்றிக்கு கால் பண்ணி சுகுமார் கான்சியஸ்க்கு வந்துட்டாங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறா. அப்பதான் நியூஸ்லயும் சந்தியாவோட பாடி கிடைச்சு அடக்கம் பண்ண போறாங்கிறத பார்த்து சுகுமார் ரொம்ப கவலைப்படுறான். அதுக்கப்புறம் பாடியோட தலையை வச்சு அவங்க அப்பா எரிக்கிறதுக்கான சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரம் மார்ச்சுவரி டாக்டர் வந்து பாடியை மாத்தி கொடுத்துட்டோன்னு வந்து சொல்ல வெற்றியுமே சந்தியாவோட அப்பா கிட்ட வந்து சாரி சார் பாடியை மாத்தி கொடுத்துட்டாங்க, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சந்தியாவோட பாடியை கொண்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே வெற்றியோட பிளான் தான். சந்தியாவை அவங்க அப்பா கொலை பண்ணிருப்பாரோங்கிற சந்தேகத்துல தான் வேற பாடியை கொடுத்திருப்பான். நினைச்ச மாதிரியே அவன் கொடுத்த பாடியை விட்டுட்டு ஒரு பதப்படுத்தி வச்சிருந்த சந்தியாவோட பாடியை வச்சு தான் எரிக்க போயிருக்காரு. இப்ப இந்த விஷயம் எல்லாமே பாடியை செக் பண்ணும்போது வெற்றிக்குமே தெரிய வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவருமே அந்த என் பொண்ணை கொலை பண்ணி பாடியை மாத்தினேன்
பேசுறேன்னு சொல்ல வெற்றியுமே செம டென்ஷன் ஆகி பெத்த பொண்ணையே கொலை பண்ணிருக்கேன்னு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அன்னைக்கு சந்தியா பஸ் ஸ்டாப்ல அவங்க அப்பாவை பார்த்து தான் பயந்து போய் ஒளிஞ்சிருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா போயிட்டாருன்னு தெரிஞ்சு அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிருக்கா. குமார் எங்க இருக்கான்னு அவனை தேடி போகும்போது கரெக்டா அவங்க அப்பா பின்னாடி வந்து பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவளை அடிச்சு கார்ல ஏத்தி கூட்டு போயிடுறாரு. அப்பதான் கீழே பேக் இருக்கிறத பார்த்துட்டு சுதாகர் அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் சந்தியாவை அவங்க அப்பா ஃபேக்டரி கூட்டு போய் நீ ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு என்னமா ஆச்சுன்னு கேட்க அதுக்கு அவளுமே நான் சுகுமார விரும்புறேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. என்ன அவங்க அப்பாவுமே எனக்கு கீழே வேலை பார்க்கறவனுக்கு அவ்வளவு தைரியமான அவனை கொலை பண்ண போகும்போது சந்தியாவுமே அவரை தடுத்து அவனோட குழந்தைய வயித்துல வளருதுன்னு சொல்றதை கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போய் சந்தியாவோட தலையை வெட்டியிருக்காரு. தலை ஐஸ் பாக்ஸ்ல விழ அது தெரியாம அங்க வேலை பார்க்கறவன் ஐஸ் பாக்ஸ் எடுத்துட்டு போக இதுதான் நடந்ததுன்னு சொல்லி அவங்க அப்பா அழுகுறாரு. இது மூலமா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு சந்தியாவை எரிக்கிற சடங்க வெற்றியை எடுத்து செய்யறான். அப்பதான் சுகுமாருக்குமே சந்தியாவோட நினைப்பும் அவ வயித்துல வந்த குழந்தையோட நினைப்பும் வந்து போகுது. வெற்றியுமே ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பின சமயத்துல சந்தியா இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியாம சந்தியா எரிஞ்சிட்டு இருக்கும்போதே இவனும் உள்ள விழுந்துடுறான். அதை பார்த்து வெற்றியுமே காப்பாத்த வர்றதுக்குள்ள அவன் மொத்தமா எரிஞ்சு இறந்துடுறான். ஒரு பக்கம் அர்ஜுனுமே அந்த 2 பசங்களை சந்திரமா வீட்டுக்கு கூட்டு போய் உன்னோட பசங்க அந்த கொலையை பண்ணலன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவங்களை விட்டுட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல சந்திரமாவுமே இவங்க கொலை பண்ணலன்னா அப்ப யாரு கொலை பண்ணான்னு கேட்க அர்ஜுனுமே ராஜேந்திரனோட மச்சான் தான் கொலை பண்ணாங்கறத காட்டுறான். சந்திராவுமே ராஜேந்திரனை பார்த்து பயந்து ஓடுற இவனா கொலை பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனுமே கொலை பண்ணதை பார்த்து ஐ விட்னஸ்மே இருக்குன்னு ரமேஷை கொண்டு வந்து காட்டுறான். ரமேஷுமே என்ன மன்னிச்சிருக்கா பணத்துக்காக அந்த தலையை நான் தான் வித்தேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட சந்திராவுமே சார் அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உண்மையாவே என்ன நடந்திருக்குன்னா ரமேஷ் ராஜேந்திரனுக்கு குல்ஃபி கொடுக்குற விஷயம் சந்திராக்கு தெரிஞ்சு அவரோட கணவரை கொலை பண்ண ராஜேந்திரனை கொலை பண்ணணும் அதுக்கு நீ தான் உதவி செய்யணும்னு கேட்டிருக்கா. அதனால இன்னைக்கு ராஜேந்திரன் வந்து குல்ஃபில மயக்க மருந்து கலந்து இவன் கொலை பண்ண ட்ரை பண்ண வரைக்கும் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் ராஜேந்திரனோட மச்சான் வரல இந்த சந்திரா தான் வந்து ராஜேந்திரனை கொலை பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் இந்த தலையை என் பசங்கிட்ட கொடுத்து 10 லட்சம் வாங்கிக்கோன்னு இவ தான் சொல்லியிருக்கா. அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த ரமேஷ் கால் பண்ணி அக்கா ராஜேந்திரனோட உடம்பு இன்னும் என்னோட வண்டியில தான் இருக்கு இன்னொரு 10 லட்சம் கொடுத்து அதை வாங்கிக்கோங்க இல்லைன்னா போலீஸ்ல சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அவளுமே 10 லட்சத்தை கொடுத்து வாங்கியிருக்கா உடம்பு இந்த தான் இருக்குன்னு சொல்லி காட்டுறா. டாக்டருமே அது ராஜேந்திரனோட உடம்பு தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அர்ஜுனுக்கு முதலே சந்திரா மேல டவுட் இருந்திருக்கும். கண்டுபிடிக்க தான் இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி இந்த கேஸையுமே முடிச்சு வைக்கிறான். இதனால கமிஷனருமே பிரஸ் மீட்டை கூப்பிட்டு ராஜேந்திரன் சந்தியா 2 பேரோட கேஸுமே முடிஞ்சது. இப்ப குப்பை கடங்களை கிடைச்ச அந்த தலை கேஸ் மட்டும் தான் இருக்கு அதையுமே வேகமா கண்டுபிடிச்சிருவோம். இது மட்டும் இல்லாம இந்த 2 கேஸையும் முடிக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ண மாசாணிய ஹெட் கான்ஸ்டபிளா ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதுக்கு காரணமான அர்ஜுனையுமே மாசாணிக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப கடைசியா இருக்கிற 3வது தலை யாரோடதுங்கிறத கண்டுபிடிக்க வெற்றி இது வரைக்கும் சேகரிச்ச தகவலை அர்ஜுன் கிட்ட ஷேர் பண்றான். ஃபர்ஸ்ட் அந்த தலை குப்பை கடங்களை எரிஞ்ச நிலையில கிடைச்சிருக்கு. ஸ்மெல் பண்ண நாயுமே லாட்ஜில ஒரு ரூமை போய் ஐடென்டிஃபை பண்ணிச்சு. ரூம்ல இருந்த கணவன் மனைவி 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போயிருக்காங்க தெரிஞ்சு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது அவங்க பழனி போயிருக்காங்கன்னு தெரிய வந்ததுன்னு சொல்ல அப்ப அங்க வந்து கான்ஸ்டபிளுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பழனி போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல ட்ரீமே அவங்க வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்காக வரான். அவருமே என்னோட பையன் கிடைச்சிட்டான் இப்ப கூட எங்களை வந்து பாத்துட்டு போனான்னு சொல்றாரு. ட்ரீமே ஒரு சந்தேகத்துல அவரை கூட்டு வந்து அந்த தலையை காமிச்சா அவர் அதை பார்த்துட்டு இது என்னோட பையன் ஆனந்த்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த தலை வந்து ஒரு திருநங்கையோடது. டிஎன்ஏ டெஸ்ட்லயே அதை கண்டுபிடிச்சிருப்பான். அதனால வெற்றியுமே அவர்கிட்ட உங்க பையன் திருநங்கை ஆயிட்டாங்கிற கோபத்துல அவனை கொலை பண்ணிட்டு அவளோட ஹஸ்பண்டையுமே நீங்க தானே கடத்தி வச்சிருக்கீங்க உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க அவருமே என்னோட பையன் திருநங்கைங்கிறத சொல்லக்கூடாதுன்னு அதை மறைச்சேன். சின்ன வயசுல என் பையன் ஆனந்தோட நடவடிக்கை எல்லாமே பெண்கள் மாதிரியே மாற ஆரம்பிச்சது. இதை பார்த்து நானுமே அவனை கண்டிக்கும் போது அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுத்திருந்தேன். அதை பார்த்துட்டு என்னோட மகன் ஆனந்தான ஆனந்தி அவளோட கணவரை கூப்பிட்டு என்னோட வீட்டுக்கு என்ன பார்க்க வந்தா. வந்துட்டு அவளோட கணவர்கிட்ட எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு நானுமே யாருன்னு விசாரிக்க பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் அது 12 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன என்னோட பையன் ஆனந்த்னு தெரிய வர நானும் என்னோட மனைவியும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் அவளை கூட்டு போயிட்டு உடம்புல நடந்த ஹார்மோன் சேஞ்சஸ் கூட புரிஞ்சுக்க முடியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். இதுக்கு அவளுமே 12 வருஷம் உங்களை தவிக்க விட்டு போனதுக்கு நீங்க தான் என்ன மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு கணவரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணா. அதுக்கப்புறம் கல்யாணம் முடியற வரைக்கும் இங்க கூட இருக்க சொன்னோம். அவளுமே சொந்தக்காரங்களும் தப்பா பேசுவாங்க நீங்க போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க வரேன்னு சொன்னா. என்னோட மனைவியுமே அவளுக்கு ஒரு செயினை போட்டு அழகு பார்த்தா எனக்குமே மனசு கேட்காம ஒரு 10 லட்சம் ரூபாயை அவளோட கணவர் கையில கொடுத்துட்டு பொண்ணை நீங்க தான் நல்லா பாத்துக்கணும் இதுக்கு மேல எந்த உதவி வேணாலும் எனக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி போன் நம்பரும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் பழனிக்கு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். திரும்பி வரும்போது தான் நீங்க வந்து விசாரிச்சீங்கன்னு தெரிஞ்சு இப்பதான் எனக்கு என் பொண்ணு இறந்த விஷயமே தெரியும்னு சொல்றாரு. இதுக்கிடையில இறந்தது திருநங்கை தான் தெரிஞ்ச உடனே திருநங்கை சங்கத்துல இருந்து வந்து எல்லாருமே ஸ்டேஷன் முன்னாடி நிக்கிறாங்க. அதுல ஒருத்தங்க மட்டும் ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஆனந்தியோட அப்பாவை திட்டிட்டு போறாங்க. அப்படி அவங்க வெளியே போகும்போது மாசாணியுமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்கமான்னு சொல்ல அவங்களுமே மன்னிச்சுக்கமான்னு சொல்லி மாசாணி தலையில கைய வச்ச உடனே அவளுக்கு எப்பவும் போல கொலை பண்ணவங்களோட விஷயம் தெரிய வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்படி விழுந்த அவளை அர்ஜுன் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்க்கிறான். அது மட்டும் இல்லாம நைட்டு ஃபுல்லா அவளை பாத்துக்கிட்டு ஃபீஸ் முதற்கொண்டு அவன் தான் கட்டியிருக்கான். அதுக்கப்புறம் மாசாணி கிட்டயுமே அன்னைக்கு என்ன நடந்தது எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்தன்னு கேட்க மாசாணியுமே அவளுக்கு தோணுன எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்றா. அதை கேட்டுட்டு அர்ஜுனுமே அது உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை இப்ப எல்லாம் யோசிக்காம உடம்பை எப்படி தேத்துறது மட்டும் யோசிச்சுக்கோ. இதனால என்ன கூப்பிடு நான் வெளியே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுல இருந்து மாசாணியுமே அர்ஜுனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் இந்த ஆனந்தியோட ஹஸ்பண்ட் உடம்பு ஃபுல்லா காயத்தோட ஸ்டேஷன் முன்னாடி வந்து விழுறான். உடனே அவனை எழுப்பி என்ன நடந்ததுன்னு விசாரிச்சா அவன் லாக்கப்ல இருக்கிற ஆனந்தியோட அப்பாவை பத்தி இவன் தான் ஆனந்தியை கொலை பண்ணான். என்னையும் ஆள வச்சு கடத்தி இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். நான் எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ ஓடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஆனந்தியோட உடம்பை இவன் எங்க வச்சிருக்காங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆனந்தியோட அப்பா மேலேயே குறை சொல்லிட்டே இருக்கான். டாக்டருமே வந்து செக் பண்ணிட்டு இவனை யாரோ டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு முதலுதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெற்றியுமே ஆனந்தியோட
ஆனந்தியோட ஹஸ்பண்டோட கால் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்லிட்டு இவங்கிட்ட கேட்டு ஆனந்தியோட பாடியை ஃபாரன்சிக் அனுப்பி வைங்கன்னு சொல்றான். அப்படியே அடுத்த நாள் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுமே வந்துருது. அந்த உடம்புமே ஆனந்தியோடதுன்னு கன்ஃபார்ம் ஆயிருது. அப்ப அர்ஜுனுமே கிடைச்ச தலையோட உடம்போட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதே நேரத்துல அவனோட கால் ஹிஸ்டரியுமே செக் பண்ணும்போது உடம்பு கிடைச்ச இடத்துல தான் கடைசியா போனுமே சுவிட்ச் ஆஃப் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. நேரம் மாசாணியுமே ஆனந்தியோட அப்பாவை பார்க்கும்போது அவர் சாப்பிடாமலே இருக்காரு. ஆனா ஒய்ஃப் இருந்த கவலை கூட இல்லாம ஹஸ்பண்ட் ரவி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு மாசாணியுமே ரொம்ப பசியோன்னு கேட்டுட்டு அவனை பார்க்கும்போது விஷுவல் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரியே தோண ஆரம்பிக்குது. சரின்னு அவனை சாப்பிட சொல்லிட்டு கிளம்பிடுறா. நைட்டு மாசாணியுமே தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது. உடனே அவ எந்திரிச்சு சாமியை கும்பிடலன்னு போகும்போது அப்பா அவளுக்கு அன்னைக்கு வந்து அதே விஷுவல் தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. இது மூலமா அந்த ஆனந்தியோட ஹஸ்பண்ட் ஹரி தான் அவளை கொலை பண்ணிட்டு இப்ப நல்லவே மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்காங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. உடனே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவனை ரிலீஸ் பண்ண சொல்லிடுறா. அந்த ஹரியுமே பிராஸ்டியூஷன் பண்ற திருநங்கைகளை பார்த்துட்டு இதுல ஒருத்தங்களை மட்டும் கூட்டிட்டு ஆட்டோக்குள்ள போறான். அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அவனை கூட்டு போயிடறாங்க. இந்த ஹரி திருநங்கைகள் விஷயத்துல வீக்கு போல அதனாலதான் ஆனந்தியை ஏமாத்தி கல்யாணமே பண்ணிருக்கான். இது எல்லாமே இவனை பிடிக்கிறதுக்கு மாசாணி போட்ட பிளான் தான். அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு போய் அடி நடிச்சு விசாரிக்கும் போது தான் அவன் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஆனந்தி கல்யாணத்தை ஆட பார்த்துட்டு அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கா. அந்த லாட்ஜில் தங்கிட்டு அவங்க அப்பா அம்மாவையும் பாக்குறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க அப்பா ஸ்டேட்மெண்டா கொடுத்த எல்லாமே நடந்திருக்கு. 10 லட்சத்தை கையில வாங்கினோன்னு இந்த ஹரி நல்லா வயிறு முட்டை குடிச்சிட்டு ஆட்டோல புலம்பிக்கிட்டே அந்த இடத்துல வாந்தி எடுத்திருக்கான். அவன் வாந்தி எடுத்தது மட்டும் இல்லாம ஆட்டோக்காரனையுமே திட்டின உடனே ஆட்டோக்காரன் பாதியில இறக்கி விட்டு போயிருக்கான். ஆனந்தியுமே எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி திட்டும் போது அவங்க அப்பா கால் பண்ணி இன்னும் பணம் வேணும்னு கேட்க போறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருக்கான். அதை பார்த்து ஆனந்தியுமே போனை புடிங்கி தூக்கி எறிஞ்சிருக்கா. அந்த கோவத்துல இந்த ஹரி அவளை ஒரே அடி அடிச்சிருக்கான். அவளோட தலை அங்க இருந்த கல்லுல அடிச்சிருக்கு. இவனுமே திரும்ப வந்து அவளை எழுப்பி பார்த்தா அவ தலையில அடிபட்டு அப்பவே இறந்து போயிருக்கா. அதை பார்த்து இவனுமே ரொம்பவே ஷாக் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் அவளை யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அவளை வெட்டி அவளோட தலையை குப்பை கிடங்குல போட்டிருக்கான். இங்க இருந்த குப்பைக்கு தீ வைக்கும் போது தான் அவளோட தலையுமே எரிஞ்சிருக்கு. இதே ஒத்துக்கிட்ட உடனே அந்த 3வது தலையோட கேஸையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா 3 கேஸையுமே க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு நிம்மதியா இருக்கும்போது இப்ப ஸ்டேஷனுக்கு கமிஷனருமே வந்து கேஸை முடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு என்னோட பொண்ணு கல்யாணத்தை ஊர்ல வச்சிருக்கேன், நீங்க எல்லாரும் மறக்காம கண்டிப்பா வரணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த நேரம் அங்க பிரியாவும் மாதங்கியும் இருக்கு. அவங்களையுமே வர சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வெற்றி மாதங்கியை கூப்பிட்டுட்டோம், அர்ஜுன் மாசாணியை கூப்பிட்டுட்டோம். அவங்க பேரோட கமிஷனரோட வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அப்படியே அதோட இதுவரைக்கான எபிசோட்ஸ் முடிச்சு இன்னும் அடுத்தடுத்த திருப்பங்களோட நிறைய எபிசோட்ஸ் வரப்போகுதுங்கிறத மாதிரி காமிச்சு இப்ப இந்த வெப் சீரிஸும் இந்த வீடியோவும் முடியுது.